டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டாமருடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. வர்த்தகம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து முக்கிய ஆலோசனை. இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற ஒப்பந்தம் கையெழுத்து. பிரிட்டன் பொருட்களின் விலை வெகுவாக குறைய வாய்ப்பு. இந்தியாவிலேயே இடைநிற்றல் இல்லாத மாநிலமாக தமிழகம் விளங்குவதற்கு காரணம் ஆசிரியர்களே. ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி துணை முதலமைச்சர் பெருமிதம். அஜித்குமார் லாக்அப் மரண வழக்கில் புகார் அளித்த நிகிதா மற்றும் அவரது தாயார் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜர். அதிகாரிகள் தீவிர விசாரணை. தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம். அன்புமணி ஆதரவாளர்கள் திட்டவட்டம். இனி விரிவான செய்திகள். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டாமருடன் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையே தடையற்ற வர்த்தகம் கையெழுத்தானது. இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர், இது வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று கூறியிருக்கிறார். இங்கிலாந்து உறவில் வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்றும் விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் முடிவுக்கு வந்தது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். 3 ஆண்டு கால பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்தியா இங்கிலாந்து இடையே தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி வரிகள் குறையும். சர்வதேச வர்த்தகத்தில் பங்குகளை விரிவுபடுத்துவதே இதன் நோக்கம். இந்த முக்கிய ஒப்பந்தத்தின் மூலம் பிரிட்டனில் வேலை வணிக வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்று இங்கிலாந்து பிரதமர் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவிலேயே 100% இடைநிற்றல் இல்லா மாநிலம் தமிழ்நாடுதான் என்றும் இதற்கு ஆசிரியர்களே காரணம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் 2430 இடைநிலை ஆசிரியர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி உரையாற்றிய அவர், அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு திராவிட மாடல் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை தீட்டி வருவதாக கூறினார். மத்திய அரசு நிதியை நிறுத்திய போதிலும் திட்டங்கள் தொடர்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். அஜித்குமார் லாக்அப் மரணம் குறித்து விசாரணை நடத்தி வரும் சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதாவிடம் விசாரணை நடத்தினர். முன்னதாக நிகிதாவும் அவரது தாயாரும் மதுரை சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகியிருந்தனர். அவர்களிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். நிகிதாவின் தாயாரை வீல் சேரில் அழைத்துச் சென்றதற்காக அஜித்குமார் பணம் கேட்டதாகவும் அதை தர மறுத்த நிகிதா அஜித்குமார் மீது பொய்யான திருட்டு புகார் அளித்ததே இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று கூறப்படுகிறது. திட்டமிட்டபடி நாளை தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் நடைபெறும் என்று அன்புமணி தரப்பினர் கூறியுள்ளனர். இந்த பயணத்தின் போது அன்புமணி பாமக கொடியை பயன்படுத்தக்கூடாது என்றும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் பயணத்தை அனுமதிக்க கூடாது என்றும் ராமதாஸ் தரப்பினர் டிஜிபியிடம் கூறியிருந்தனர். ஆனால் போலீசார் தரப்பில் இதுவரை எந்த பதிலும் வரவில்லை. எனவே அன்புமணி திட்டமிட்டபடி பயணத்தை தொடர்வார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறியுள்ளனர். அன்புமணி நாளை திருப்போரூரில் இந்த உரிமை மீட்பு பயணத்தை தொடங்குகிறார். சாத்தான்குளம் இரட்டை லாக்அப் மரண வழக்கில் முதல் குற்றவாளியான ஆய்வாளர் ஸ்ரீதர் அப்ரூவராக மாறுவதற்கு சிபிஐ எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக ஸ்ரீதர் இன்று மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்படி அனுமதி அளித்தால் தங்களுக்கு நீதி கிடைக்காது என்று அவர்கள் கூறினர். இந்நிலையில் சிபிஐ அதிகாரி நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நலமுடன் உள்ள நிலையில் இன்று நடைபெற்ற ஆசிரியர்கள் பணி நியமன ஆணை விழாவில் பங்கேற்க இயலவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார். தானே நேரில் பணி நியமன ஆணைகளை வழங்க ஆவலாக இருந்ததாகவும் நிகழ்ச்சிக்கு வர இயலாமல் போனாலும் என் எண்ணமெல்லாம் ஆசிரியர்கள் குறித்தே இருந்ததாகவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பரிபூரண உடல்நலம் பெற்று கடமையாற்றிட விளைவதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்தியிருக்கிறார். சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் ஓய்வு எடுத்து வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 நாட்களில் வழக்கமான தனது பணிகளை மேற்கொள்வார் என்று அப்பல்லோ மருத்துவமனை ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டிருந்தது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் காலை 10 மணிக்கு சந்திக்கலாம். வணக்கம்.
என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.